கேரளாவை தொடர்ந்து தமிழ்நாட்டிலையும் கொரோனா பரவல் மீண்டும் வர தொடங்கிடுச்சோ அப்படிங்கிற அச்சம் மக்கள் மத்தியில பரவ ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கு அரசு சொல்லக்கூடிய விளக்கம் என்ன? உண்மையிலே கொரோனா பரவல் இருக்கா அப்படிங்கறத இந்த தொகுப்புல பார்க்கலாம். சீனாவில் கடந்த 2019ஆம் ஆண்டு முதலாக அடையாளம் காணப்பட்ட கொரோனா வைரஸ் இந்த பூமி பந்தையே ஒரு வழி செய்து விட்டது. உலகம் முழுவதும் சுமார் 70 கோடி பேருக்கு பாதிப்பை ஏற்படுத்தியதோடு 69 லட்சத்திற்கும் மேற்பட்டோரை உயிர்பலி வாங்கியது கொரோனா. வைரஸ் பரவலை கட்டுப்படுத்த விதிக்கப்பட்ட பல்வேறு கட்டுப்பாடுகளால் பெரும் பொருளாதார இழப்பு, வேலை இழப்பு உள்ளிட்ட பல்வேறு பிரச்சனைகளால் கலங்கி போனார்கள் மக்கள். தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இந்த பிரச்சனைகள் ஓரளவுக்கு சரியாகி வரும் நிலையில் இந்தியாவில் மீண்டும் வேகமெடுத்து கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது புதிய வகை கொரோனா வைரஸ். தேசிய அளவில் புதிய வகை கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களில் 90% பேர் கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்கிறது மத்திய அரசின் புள்ளி விவரம். கேரளாவில் கடந்த மாதம் முழுவதும் 479 பேர் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் டிசம்பர் மாதத்தில் வெறும் 14 நாட்களில் 1000-ஐ தாண்டியிருக்கிறது பாதிப்பு. உயிரிழப்புகளின் எண்ணிக்கை குறைவாக இருந்தாலும் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதால் கட்டுப்பாடுகளை விதிக்கலாமா என்று ஆலோசித்து வருகிறது கேரள அரசு. இந்நிலையில்தான் தமிழ்நாட்டில் புதிய வகை கொரோனா பாதிப்பு உயர்ந்து வருவதாக பரவியது ஒரு தகவல். ஆனால் அந்த தகவலில் உண்மை இல்லை என்று கூறியுள்ள மருத்துவத்துறை இப்போது ஒருநாள் பாதிப்பு வெறும் 10க்கும் குறைவாகவே இருப்பதாக விளக்கமளித்துள்ளது. இருப்பினும் காய்ச்சல் பாதிப்பு அதிகமுள்ள இடங்களில் RT-PCR சோதனையை அதிகப்படுத்த உத்தரவிடப்பட்டிருப்பதாக கூறியுள்ளார் மருத்துவத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன். கேரளாவில் தொற்றின் எண்ணிக்கை கூடிக்கொண்டிருப்பதால் தமிழ்நாட்டிலும் காய்ச்சல் பாதிப்புகள் எங்கே எல்லாம் இருக்கிறதோ அங்கே எல்லாம் அந்த RT-PCR பரிசோதனைகளை அதிகப்படுத்த நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி சொல்லப்பட்டிருக்கிறது. மேலும் புதிய வகை வைரஸின் பாதிப்பு குறைவாகவே இருப்பதால் மக்கள் அச்சப்பட தேவையில்லை என்றும் கூறியுள்ளார். கேரளா சுகாதாரத்துறை அதிகாரிகளோடு தொடர்பு கொண்டு பேசி பாதிப்பு குறித்து கேட்டறிந்த போது பெரிய அளவில் பாதிப்பு இல்லை, ஒரு மைல்டு என்கின்ற வகையிலேதான், மிதமான பாதிப்பு என்கின்ற வகையிலேதான் அது இருந்து கொண்டிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நானும் நேற்று சிங்கப்பூரில் இருக்கிற மருத்துவர்களோடும் அங்கிருக்கிற நண்பர்களோடும் கேட்டபோது இந்த பாதிப்பு என்பது ஒரு 3-4 நாட்கள் தொண்டை வலி, இருமல் இதோடு சரியாகி விடுகிறது என்கின்ற வகையில்தான் அவர்களும் சொல்லியிருக்கிறார்கள். எனவே இதில் பெரிய அளவில் பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை. இதே கருத்தை பல்வேறு மருத்துவர்களும் கூறி வருவதால் பாதிப்புகள் உயர்ந்தாலும் கட்டுப்பாடுகள் எதுவும் வராது என்று நம்பலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக செய்தியாளர் அபினேஷுடன் பெரிய பத்மநாபன்.